ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நான் குரு பெயர்ச்சி பலன்கள். குருன்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்ல போகிறார். அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும். இப்போது வர மே மாதம் 1/5/2024 அன்று குரு பயிற்சி நடக்கிறது. இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார். அவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார். அதற்குண்டான 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது கடகராசிக்கு இது நாள் வரைக்கும் குரு 10ல் இருந்தார். 10ல் குரு பதவி பாழ்னு சொல்லுவாங்க. அப்போது ஏகப்பட்ட துன்பங்கள், நஷ்டங்கள், ஒரு வேலை முடியாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. தொழில் பண்ணுறவங்களும் கஷ்டத்தில் இருப்பீங்க. எந்த வித தொழிலும் செய்ய முடியாமல் நல்ல கிராண்டாக அந்த தொழில் வேலையாட்கள்லாம் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அப்போது வேலையாட்கள்லாம் போயிட்டாலே அந்த தொழில் ஸ்தாபனத்தில் வருமானம் குறைவாயிடும், உற்பத்தி குறைவாயிடும். அப்போ நம்ம வளர்ச்சி கிடைக்காது, ஏதோ ஓரளவுக்கு தான் இருக்கும். அப்படிலாம் இந்த காலகட்டத்தை சந்தித்து வந்திருப்பீங்க கடகராசிக்காரங்க. அது இல்லாமல் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 இடத்துல கடை வச்சுருந்துருப்பீங்க. அதில் 1-2 க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கும். அப்போது அது நஷ்டம் தானே. என்னடா நம்ம ஒரு 2-3 கடை வச்சுருந்தோம், இன்னும் க்ளோஸ் பண்ணுறோம், 2 தான் இருக்குது, இன்னொன்று கூட க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்லாம் நினச்சிருந்துருப்பீங்க. வருமானம் குறைஞ்சிடுச்சே. எப்பவுமே அதிகமான இடத்துல நம்மளுக்கு வியாபாரம் போது நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அது குறைஞ்சிட்டே வரும்போது நமக்கு குறைவாக இருக்கும். ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ண கூட வாடிக்கையாளர் நிறைய வந்தாங்கன்னா வளர்ச்சி ஆகும், வாடிக்கையாளர் குறைஞ்சிட்டாங்கன்னா வருமானமும் குறைஞ்சிரும். இதெல்லாமே நீங்கள் சந்தித்து வந்தீங்க அந்த குரு 10ல் இருக்கும்போது. ஆனால் இப்போது 11ல் வந்திருக்கார் குரு. லாபஸ்தானத்தை வந்திருக்கார். உங்களுக்கு லாபஸ்தானத்தை வந்திருக்கார். அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அவர் பகை வீட்டில் இருந்தால் கூட குரு அந்த 11ஆம் இடத்து பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ எல்லா வகையான லாபங்கள் ஏற்படும் கடகராசிக்கு. எல்லா விதமாக அதுதான் அந்த புத்தாண்டு பலன் கூட சொல்லியிருப்பேன். 2024 அஷ்டம் சனி இருந்தால் கூட இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வரா இல்லையா, அதனால் இந்த 4 மாத காலத்துக்கு தள்ளிட்டிங்கன்னா மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு நற்காலம்தான். அப்போது வருமானம் அதிகமாக வரும். கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட வருமானங்கள் நிறைய வரும்போது நல்லா கேட்டுங்க, பணம் கையில் இருந்தால் பணம் 10 செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ எல்லாமே செஞ்சிருவீங்க. எல்லாமே என்ன, ஒரு உயிரை மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியாது, மற்ற எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். அப்போது அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. எல்லா வேலையும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும், தானவே நடக்கும். வருமானம் எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது, எல்லா வகையிலும் வரும். உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்ட இந்த விஷயம்லாம் வருமானம் எல்லாமே தடை நீங்கி வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 11ஆம் இடத்து மூத்த சகோதரன் சொல்லப்படுது. அதனால் உங்கள் முன்னாடி பிறந்திருப்பாங்க இல்லையா, அக்கனோ அண்ணாவோ அக்காவோ, அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். லாபங்கள் பல வகையில் ஏற்படும். தொழிலில் ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்படும், வியாபாரத்தில் ஏற்படும். வியாபாரத்தில் தொழிலில் ஏற்படுன்றது உண்மை. உத்தியோகத்தில் எப்படி ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும். அப்போது அது இது வரைக்கும் கிடச்சிருக்காது, அப்போ கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா வருமானம் தானே வரும். அது இல்லாமல் சில உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணும்போது இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அந்த மேலதிகாரிகள் இன்சென்டிவ், ஊக்க ஊதியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இன்சென்டிவ். அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வேலை செஞ்சிங்கன்னா. அப்போ உத்தியோகத்துலையும் அது கிடைக்குது இல்லையா, அது மாதிரி கிடைக்கும். இதெல்லாமே நான் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பார்வை பலன் பார்த்தா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. அப்போது கடகம், சிம்மம், கன்னி 3ஆம் இடத்தை பார்க்குறது இல்லையா குரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி எல்லாமே சொல்லப்படுது. அப்போது தைரியம் வந்துடும், ஒரு எழுச்சி வரும் உங்கள் உடம்புல, எதுவும் சாதிக்கலான்னு அந்த துணிச்சல் வரும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெற்றி, பராக்கிரமம் வெற்றி தான். அப்போ வெற்றி பெறுவீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் செய்கிற தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், செயலில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் போது அப்போயே நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி பலன்கள் நடக்கும். 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதர சாணம் சொல்லப்படுது. அப்போது உங்களுக்கு கீழே பிறந்திருப்பாங்க இல்லையா, தம்பி தங்கச்சிங்க, அவங்க உதவி கிடைக்கும். அவங்க வழி உதவி பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவங்க யாரோ நீங்கள் யாரோ இருந்திருப்பீங்க. இப்போ உள்ள காலகட்டத்திலாம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பார்க்கும்போது அந்த இளைய சகோதரம், தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அவங்களே வழி உதவி பண்ணுவாங்க. நான் பண்ணுறேன், அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அது இல்லாமல் 3ஆம் இடம்ன்றது மாமியார் சாணம், அப்படி மாமியார் மாமனார் சொல்கிறோம் இல்லையா, அந்த சாணமும் சொல்லப்படுது. அப்போது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த மாமனார் மாமியார் மூலிமா உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும். பல வகையிலும் கிடைக்கும், நல்லது நடக்கும். இது இல்லாமல் 3ஆம் இடம் தன்னுடைய கை அப்படின்ற சொல்லக்கூடிய
ராசியாக விளங்குது. அப்போது உங்கள் கையால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் 3ஆம் இடத்து பலனாக நடக்குது. அடுத்ததாக 5ஆம் இடம் பார்க்கும்போது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், மக்கள் தொடர்பு, பிரயாணங்கள் இதெல்லாமே 5ஆம் இடம் சொல்லப்படுது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உயர்ப்பம். 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுய விருப்பம். சுய விருப்பன்றபோது நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்களா, நான் இப்படி ஆகணும், நான் அப்படி பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், நான் இந்த வெற்றியை பெறணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் கிடைக்கும். அது பூர்வ புண்ணியன்ற போது நம்மளுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் தான் அப்படி சொல்லப்படுது. அப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது எல்லாமே தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும். மக்கள் தொடரும் போது நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். பிரபலங்கள் வந்து உங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க. நிறைய பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும்போது பல விதமான வழிகளில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அது இல்லாமல் புத்திர ஸ்தானம்னு சொல்லும்போது புத்திரம் இல்லாதவங்களுக்கு புத்திரம் ஏற்படும். அது இல்லாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புத்திரன் புத்திரி இருந்தால் அவங்க மூலிமா அவங்களுக்கு பாராட்டு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாராட்டுக்கணும். அவங்க பெற்றோர்கள் தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். அதனால் அவங்கள நல்லா வளர்ச்சி அடைவாங்க. இது இல்லாமல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி இது வரைக்கும் கடகராசிக்காரங்களாமே இந்த அஷ்டம சனி வேறு வந்துடுச்சு. ஏற்கனவே குரு வேறு 10ல் இருந்தார். 10ல் இருந்தபோது வருமானம் தடைப்பட்டிருக்கும். அஷ்டம சனின்ற போது சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய இதுன்னு சொல்லக்கூடியது. அப்போது இதெல்லாம் சண்டை போட்டுன்னு பிரச்சனையாக தான் இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் 2ஆக நடக்கும். அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறனால கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்லை, பங்குதாரர்கள் ஒற்றுமை ஏற்படும். புதுசாக பார்ட்னர் ஏற்படும். குரு பயிற்சியால் கடகராசிக்கு புதுசாக பார்ட்னர் ஏற்படுவாங்க. எந்த தொழில் வியாபாரம் வந்தாலும் பார்ட்னர் ஏற்பட்டு அவங்க மூலிமா நல்லா நடக்கும். இது வரைக்கும் பார்ட்னர் இருந்திருப்பாங்க. ஆனால் பெரிய விதமான லாபம் எடுத்திருக்காது. இந்த 2024 கடகராசிக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, செழிப்பான வருடமாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அந்த பார்ட்னர் மூலிமாவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லோரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குது. இருந்தாலும் நல்லா இருந்தாலும் குரு பலன் வந்துட்டாலும் அந்த குரு பயிற்சி போது நல்லா கேட்டுங்க. குரு வந்து எப்பவுமே ஒரு வரத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி பலன் கொடுத்துருவார். சுபக்கிரங்கள் இல்லையா? அதனால் அதை நீங்கள் அதை பயன்படுத்திங்க. நீங்கள் குரு வழிபாடு வச்சுங்க. வியாழக்கிழமையில் காலையில் குரு தட்சிணாமூர்த்தியும் மாலையில் நவகிரகத்தில் குருவும் வழிபட்டுவாங்க. நீங்கள் கூட விளக்கேற்றி வழிபடலாம், தப்பு கிடையாது. நல்லா இருக்காருன்ட்டு அதுக்காக பரிகாரம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வழிபாடு பண்ணலாம். பரிகாரம் வேறு, வழிபாடு வேறு. அப்போ வழிபாடுன்ற போது அந்த குருவையும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். குருவாக நீங்கள் யாராவது தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அவங்கள வியாழக்கிழமையில் வழிபட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் பெறலாம். பெரியவர்களை ஆசீர்வாதம் அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க ஜீவசமாதி பசங்க. ஏன்னா சனி அஷ்டம சனி இருக்கிறனால ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் பண்ணிட்டு வருது நல்லது. குரு பயிற்சி காலத்தில் நல்லதாக நடக்கும். இன்னமும் நல்லது நடக்கக்கூடிய விஷயமா அமைய போகுது. அதனால் குரு வந்து தனகாரன்னு சொல்ல போகிறார். அதனால் பணம் கண்டிப்பாக பல வழியில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அது நீங்களே உணர்ந்து அது அனுபவிக்க போகிறீங்க. அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நீங்கள் ஆசிரியராக நினைக்கிறவங்க, குருவாக நினைக்கிறவங்களை மதித்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தால், அவங்க நல்லா இருக்கவங்களா இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கொடுக்கறது நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பொதுவாகவே கடகராசிக்காரங்க பொது வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்க அந்த பொது வாழ்க்கையில் இப்போ சிறப்புற்று வருவாங்க, பிரபலம் வாங்கிங்க. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு பரிகாரம் தேவை கிடையாது. இருந்தாலும் ஜீவசமாதி தரிசனம் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே சொல்லப்படுது. அதில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அவங்க வந்து நிறைய இறை வழிபாடு செய்வாங்க. கடகராசிக்காரங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கனால அந்த அன்புன்றது இருக்கும். அன்பு எங்கே இருக்கோ அங்கே ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கும். அன்பே சிவம்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் அது வந்து கடகராசிக்காரங்க தான் பொருத்தமாக இருக்கும். இந்த 12 ராசிகள்லேயே அன்பே சிவம்ன்றது கடகராசிக்காரங்க தான் பொருத்தமாக இருக்கும். அப்போ அந்த கடகராசிக்காரங்க இறை வழிபாடு நிறைய பண்ணுவாங்க. அவங்க இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க முன்னேற்றம் முடியும். அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படும். கடகராசிகள் நிறைய திறமைகள் இருக்கும். அதெல்லாமே வெளிப்படும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் ஏற்படும். பல திறமைகள் எல்லாமே வெளிப்படும். பணம் பல வழியில் வந்து சேரும். அஷ்டம சனி ஒன்று இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அவங்களும் அந்த குரு வழிபாடு காலையில் குரு தட்சிணாமூர்த்தியும் மாலையில் குரு நகரத்தில் இருக்கிற குரு வழிபட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் பெறலாம். ஆசிரியர் வந்து அவங்கள சந்தித்து அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். குருவாக இருக்கிறவங்கள வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சாதுக்களுக்கு வந்து உதவி ஒத்தாசை பண்ணலாம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கோவிலுக்கு வந்து செய்யக்கூடிய உதவி ஒத்தாசை செய்யலாம். கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு இவங்களுடைய பங்கு இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக அவங்க நல்லது நடக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு வந்து விதவையாக இருக்கிற பெண்கள், விவகாரத்தான பெண்கள்,
இது மாதிரி அவங்க மறுவாழ்வு கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து இது மூலிமா உதவி ஒத்தாசை பண்ணுறது எல்லாம் பண்ணாக்கா பொதுவாக பெண்களுக்கும் சுமங்கலிக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போகுது.